இந்த முருகர் தைப்பூசம் அப்படின்னு சொன்னால், இந்த தைப்பூசத்தை விஞ்ஞானபூர்வமாக அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏன் தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப பாத யாத்திரையெல்லாம் நடந்து போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினைகளும் தீர்ந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, இடம் விற்காதவங்களுக்கு இடம், சொத்து சேர்த்தவங்களுக்கு சொத்து, இப்படி எல்லாம் நடக்குன்னு அந்த முருகன் மேலே அபூர்வமான அந்த நம்பிக்கை வச்சதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நேர் கடக ராசியில் பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தைப்பூசம் வந்து முருகனுக்கு சக்தி கூடி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள் தைப்பூசம். பாத யாத்திரை நடந்து போகும்போது அரோகரா சொல்லிட்டு போவாங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா, சுவாமி மலைக்கு அரோகரா, பழனிக்கு அரோகரா, திருச்சந்தி, இப்படி எல்லாமே அரோகரா நிறைய சொல்லுவாங்க. அப்போது இந்த அரோகரா சொல்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் அந்த முருகனை இவ்வளவு தடவை கூப்பிடும் போது உங்களுக்கு வாசம் செய்வார். யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் ரத்த உறவில் கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் பிரிவினையாக இருக்காங்களோ அவங்க தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலில் போய் ஒரு செவ்வரளி மாலை போட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தான். வணக்கம் ஐயா. ஆமாம், வணக்கங்கம்மா. ஐயா, இப்போ ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா முருகன் தான். கண்டிப்பாக. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலுமே இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு எதாவது கஷ்டம்னா நான் போய் கடவுளே முருகா அப்படின்னு, என்ன முருகா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் எவ்வளோ க்ளோஸாக இருப்பனோ, ஒரு அப்பா கிட்ட நான் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துப்பனோ, அந்த மாதிரி உரிமை எடுத்து கடவுளை வழிபடுறது அப்படின்றது முருகர்கிட்ட தான் ரொம்ப ஈஸியாக இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் வருது. இப்போ நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தைப்பூசம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. முருகனை வழிபடுறவங்க எந்தெந்த இடத்துலலாம் தமிழ் இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸில் எல்லாருமே முருகனை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இப்போ தைப்பூசம் வரப்போது. இப்போ உங்களுக்கே தெரியும் தைப்பூசத்தில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது. ஸோ தைப்பூசத்துக்கு எப்படி வழிபடணும் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா அபிநய் அம்மா அற்புதமான கேள்விகளாக கேட்குறாங்க. ஒவ்வொரு பதிவிலையும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், எல்லா மக்களுக்குமே ரொம்ப பொருந்தும். இந்த தை பூசம் அப்படின்னா ஆதி காலத்தில் முதல் முருகரை எல்லா வீட்லேயுமே முருகா, உட்கார்ந்தா முருகா, எந்திரிச்சா முருகா, படுத்தவங்கன்னா முருகன் நினச்சி சாயமிடுவாங்க. முன்னோர்களெல்லாம் அப்படி தான். எந்திரிச்சா முருகாம்பாங்க, உட்கார்ந்தா முருகாம்பாங்க, படுத்தவங்க காலையில் எந்திரிச்சா முருகா. இந்த காலகட்டங்களில் என்னையெல்லாம் ஒரு நல்ல விதமாக காப்பாற்றி எனக்கு ஏதாவது ஒரு வழி நடத்தணும் அப்படின்னு விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. ஏன் அந்த முருகர் முதலிடமாக வந்தார் அப்படின்னா, முதல் 12 ராசி கட்டத்தில் மேச ராசி செவ்வாயோட வீடாக வரும். அப்போ செவ்வாய்னா யார்? முருகர். அதனால தான் முதல் முருகர் இந்த உலகத்துக்கு முதலிடமாக வந்ததுக்கு காரணம். இந்த முருகர் தைப்பூசம் அப்படின்னு சொன்னால், இந்த தைப்பூசத்தை விஞ்ஞானபூர்வமாக அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏன் தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப பாத யாத்திரையெல்லாம் நடந்து போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினைகளும் தீர்ந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, இடம் விற்காதவங்களுக்கு இடம், சொத்து சேர்த்தவங்களுக்கு சொத்து, இப்படி எல்லாம் நடக்குன்னு அந்த முருகன் மேலே அபூர்வமான அந்த நம்பிக்கை வச்சதுக்கு காரணம் என்னென்னா, காலச்சக்கரத்துக்கு தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம், அவ்வளோ பெரிய சக்தி கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, இது நல்லா யூகிச்சு பார்த்தா மேசத்தில் இருந்து தை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, மேசம் சித்திரை மாதத்தில் பிறக்கும். சூரியன் எந்த ராசியில் இருப்பார்னா, சித்திரை மாதத்தில் மேசத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார். அப்போ ரிஷபம்ங்கிறது வைகாசி மாதமாக வரும். மிதனம் ஆணி மாதத்தில் சூரியன் இருப்பார். கடகம் ஆடி மாதத்தில் சூரியன் அந்த வீட்டில் பிறப்பார். ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்தில் இருப்பார்.
புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கன்னி ராசியில் இருப்பார். துலா ராசியில் சூரியன் வந்து ஐப்பசி மாதத்தில் இருப்பார். ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பார். விருச்சிகம் முடிஞ்சு தனுசு ராசியில், ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சு மார்கழி மாதத்தில் கரெக்டாக தனுசு ராசியில் இருப்பார். இந்த மார்கழி முடிஞ்சு தை மாதங்கும் போது தனுசை விட்டு மகர ராசியில் சூரியன் இருப்பார். அப்போ சூரியன் தைப்பூசத்தன்னைக்கு எங்கே இருப்பார்னா மகர ராசியில் தான் இருப்பார். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் முன்னோர்கள் நாளைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பாருங்கள். தைப்பூசத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் மகர ராசியில் தான் சூரியனை ஜாதகத்தில் போட்டு கணிப்பாங்க. அப்போது இந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாருன்னா கரெக்டாக மகர ராசியில் இருக்கார். சரி, ரைட்டு. இந்த பூச நட்சத்திரம் கடக ராசி அன்னைக்கு வரும். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேருமே பூச நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் கடக ராசியில் தான் பிறப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பூசம் என்பது எத்தனாவது நட்சத்திரம்னு பாருங்கள். அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அசுவதி நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம்தான் பூச நட்சத்திரம். இந்த 8வது நட்சத்திரத்தை முன்னோர்கள் அந்த காலத்தில் கடகராசியில் ஏன் கொண்டு போய் அங்கே வச்சாங்க அப்படின்னா, சனி என்பது கர்மா. இந்த சனி பகவான் தான் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கிறது. அதனால தான் இந்த சனி என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்காக சனி நட்சத்திரத்தன்னைக்கு கடகராசியில் அங்கே வந்து சந்திரன் அங்கே இருப்பார். இங்கே சூரியன் மகர ராசியில் இருப்பார். செவ்வாய் முருகன் எங்கே உச்சமாவார்னா மகர ராசியில் தான் உச்சமாவார். இதுதான் அதனுடைய பரம ரகசியம். செவ்வாய் எந்த ராசியில் உச்சமாவார்? 12 ராசியில் எந்த ராசியிலையும் உச்சமாக மாட்டார். மகர ராசியில் மட்டும் செவ்வாய் உச்சமாக இருப்பார், அதி உச்சமாக இருப்பார். அப்போ அந்த உச்சமாக இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா அந்த செவ்வாய் தான் முருகர். அதனால தான் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உச்சமாவார். காலச்சக்கரம்னா மேசத்துலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடக, சிம்ம, கன்னி, துலா, விருச்சிக, தனுசு, மகரம். கரெக்டாக 10 என்பது ஒரு தொழில். அந்த தொழில் ஒரு மனிதருக்கு நல்லா இருந்துட்டா அவர் இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழிலெல்லாம் அமைச்சு இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை வாழ்கிறதுக்கு முதல் ஒரு மனிதருக்கு தொழில் தான். அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிற இடத்துல தான் செவ்வாய் வந்து காலச்சக்கரத்துக்கு செவ்வாய்க்கு உச்ச வீடு. அப்போ அந்த உச்ச வீட்டில் வந்து இருந்து நேர் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தை இந்த முருகர் வந்து அந்த சந்திரனை பார்க்கறதுனால தைப்பூசம். அங்கே பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது. இங்கே தை மாதம் சூரியன் இங்கே இருக்கார். கூடவே சூரியனுடைய வீட்டில் சூரியனே நெருப்பு கிரகம், செவ்வாய் அதை விட நெருப்பு கிரகம். இந்த 2 பவரும் சேர்ந்து அந்த நேர் கடக ராசியில் பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தைப்பூசம் வந்து முருகனுக்கு சக்தி கூடி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள் தைப்பூசம். இந்த பதிவை இந்த உலகத்தில் ஒரு மிக அற்புதமான விஷயத்தில் இதை ஆராய்ச்சி பண்ணி 30 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த தைப்பூசத்தை பற்றி எங்கள் முன்னோர்களெல்லாம் இதை பெரிய அளவுக்கு இதை கொண்டு போனது காரணமே தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்து பாத யாத்திரை நடந்து போவாங்க. முருகனை அலங்காரம் பண்ணி முருகா முருகான்னு எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது இன்றைக்கி இந்த கந்தசஷ்டி கவசத்தை தைப்பூசத்தன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா வீட்லேயும் ஒரு முறை படிங்க. முருகர் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். அதே போல் பாத யாத்திரை நடந்து போகும்போது எங்கிருந்து வீட்டில் ஆரம்பிச்சிங்களோ அங்கிருந்து நீங்கள் முருகனுடைய சன்னிதானத்துக்கு சேர வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ப்ரேயரும் பண்ணி 108 முறை கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் படித்தாச்சுன்னு சொன்னால் 7 ஜென்ம பாவம் உங்களுக்கு நீங்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தை முருகனுடைய மூலமந்திரமாக உருவாக்கி அன்னைக்கே அந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேளாண், பாதம் 2 பன்மதி சதங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட. இது ஏன் அந்த காலத்துலேருந்து எடுத்தாங்கன்னா அதுக்குள்ள 1330 குறள் எப்படி திருவள்ளுவர் எழுதி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணாரோ அது மாதிரி முருகனுடைய மூல மந்திரத்தை லட்சக்கணக்கான எழுத்துக்கள் அதில் கூடி அந்த வார்த்தை உங்கள் நாவலை உச்சரித்தா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காகத்தான் கந்தசஷ்டி கவசரத்தை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பாட்டு பாடுறதுக்கு சமம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், பாத யாத்திரை நடந்து போகும்போது அரோகரா சொல்லிட்டு போவாங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா, சுவாமி மலைக்கு அரோகரா, பழனிக்கு அரோகரா,
திருச்சந்தி இப்படி எல்லாமே அரோகரா நிறைய சொல்லுவாங்க. அப்போது இந்த அரோகரா சொல்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் அந்த முருகனை இவ்வளவு தடவை கூப்பிடும்போது உங்களுக்கு வாசம் செய்வார். அவரோட மூல மந்திரத்தை எங்கிருந்து நடந்து போனீங்களோ அங்கிருந்து 108 முறை மனதார படிக்கணும். அப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவர்கிட்ட ஒருவர் பேசாமல் இந்த கந்தசஷ்டி கவசம் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகணும். ஒரு ஓரமாக யாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் அந்த முருகனை நினச்சி நீங்கள் அந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே போக போக உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. இதில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்களே ஒரு கூட்டத்தை சேர்த்திங்கூட ஒரு முறை சொன்னால் 100 முறை சொல்கிறதுக்கு ஒரு பதிவு இருக்குது. நீங்கள் ஒரு 10-30 பேர் சேர்ந்து சஷ்டியை நோக்க அப்படின்னா அவங்களும் சஷ்டியை நோக்க, சரவண பவனார் சரவண பவனார், சிஸ்டருக்கு உதவும் சிஸ்டருக்கு உதவும், செங்கதிர் வேளாண் நீங்கள் சொல்கிறது அவங்க சொன்னாலும் அது கூட்டு பிரார்த்தனையில் அந்த பவர் வந்து சேரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரம் முடிக்க வரைக்கும் இந்த ஞானத்தில் தான் நீங்கள் போவீங்க. அப்போ தான் அந்த பவர் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்களே. இது முருகனுடைய சக்தி தானே, அவர் கொடுத்த மூல மந்திரம் தானே. அப்போ தைப்பூசம் என்பது மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியும், செவ்வாய் பிறக்கும் போதே அந்த காலச்சக்கரத்தில் பிறக்கும் போதே செவ்வாய் மகர ராசியில் காலச்சக்கரம் பிறக்கும் போதே செவ்வாய் உச்சமாக இருக்கிறனாலையும், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தான தோஷ நிவர்த்தி ஆகிறதுனாலையும், பூச நட்சத்திரம் என்பது சனி என்பது முடி, அதனால் வந்து மொட்டை அடிக்கிறத ஆதி காலத்தில் தைப்பூசத்தன்னைக்கு முடி எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த முடி எடுத்தால் மேலே என்ன பூசுவாங்க? சந்தனம் பூசுவாங்க. இது ஏன் சந்தனம் பூசணும்? ஒரு விஞ்ஞானபூர்வமாக முடி எடுத்து சந்தனம் பூசினா அந்த கீறல் பட்ட இடத்துல கூலிங்காக இருந்தால் நம்மளுக்கு சந்தனம் பூசிட்டா அது நம்மளுக்கு புண்ணு ஆறிருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆதி காலத்தில் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, சனி என்பது கர்மா சடை பிடிச்சி கிடக்குது, எதுக்காகவோ நேர்ந்து விட்டுருக்குறாங்க. இந்த முடி எடுக்கிறதுனால என்னென்னா, சனினா முடி, இந்த கர்மாவை நம்ம இறக்கி வச்சுட்டு இனிமேல் வாழ்க்கையில் மங்களகரமாக மஞ்சளாக வாழணுங்கிறதுக்காகத்தான் சந்தனத்தை வந்து குரு என்பது குருவை இயக்கியிருக்காங்க அந்த காலத்திலே. அதனால தான் சந்தனம் பூசி அவர் உடம்பு ஊரா பூசிக்குவார் முருகனை நினச்சி. அப்போ நம்ம சனியாக இருந்து கர்மாவை கடைசியில் கோயிலில் போய் தொலைச்சிட்டு குருவாக வீட்டுக்குள்ளே வந்தால் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் சந்தனம் பூசினாங்க. அப்போது இந்த தைப்பூசம் இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த தைப்பூசத்தில் கந்த சஷ்டி கவச புக்கு வாங்கி ஒரு 10 பேருக்காவது நீங்கள் வாங்கி கொடுத்து அதை 10 பேர் படித்தா நீங்கள் கொடுத்த கந்த சஷ்டி கவச தானம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கர்ம வினையை தீர்க்கும். யாருக்கெல்லாம் என்னென்ன கல்யாணம் நடக்கலையோ அந்த ப்ரேயர் பண்ணி கொடுங்க. வர்ற பக்தர்கள் அவங்க படித்த ஒரு முறை படித்தாலும் முருகர் உங்கள் உடம்புல வாசம் செய்வார். அப்போ அந்த காலத்தில் தைப்பூசத்தை இப்படித்தானே அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை உருவாக்கியிருக்காங்க. அப்போது வீடு வாசல்லாம் வலித்து நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் காவடி எடுத்து பாத யாத்திரை போய் பால் குடம் பன்னீர் குடம் எல்லாம் கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டுக்கு நல்லபடியாக வந்து 6 விளக்கு 6 பட வீட்டுக்கு 6 விளக்கு இந்த வருஷம் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல தோஷம் நிவர்த்தியாகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, முருகனை தரிசனம் பண்ணியாச்சு, நம்ம வந்து மாலை கழட்டிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் விநாயகர் கோயிலில் போய். ஆனால் ஏன் விளக்கேற்ற சொல்கிறோம்னா, ஆரம்பத்தில் நீங்கள் தீபம் போட்டு மாலை போட்ட ஜோதி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் 6 விளக்கு தீபம் நீங்கள் போட்டால் அதிலிருந்து உங்கள் ஜோதி விளக்கு உங்கள் வெளிச்சம் விஞ்ஞானமாக மாறும். ஒரு சிறப்பாக இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் தைப்பூச நன்னாளில் இந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் ரத்த உறவில் கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் பிரிவினையாக இருக்காங்களோ அவங்க தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலில் போய் ஒரு செவ்வரளி மாலை போட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும். யாருக்கெல்லாம் வீட்டில் சேவலுக்கு பூஜை பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுடைய முருகருடைய வாகனம். யாருக்கெல்லாம் மயில் வாகனம் கோயிலில் இருக்குதோ அந்த மயில் வாகனத்துக்கு சந்தனம் பூசி குங்கும பொட்டெல்லாம் வச்சு அவர் மயிலுக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க. அவர் தான் மயில் வாகனத்து மேலே ஏறி இந்த உலகத்தை சுற்றி பார்த்தார். அதுக்கு வாகனமே மயில் தான். நம்ம முருகனை கும்பிடுறோம், எதுக்கால இருக்கிற மயிலை கும்பிட்றதில்ல. ஏன் சிவனுக்கு வந்து எதுக்கால நந்தி இருக்குது, நந்திக்காவது பிரதோஷ வழிபாடு நடக்குது, மயிலுக்கு பூஜை நடக்கணுமில்ல. அதனால் நம்மளை கூட்டிகிட்டு வந்ததே மயில் தான், முருகனை சுமந்தது மயில். அதனால் மயிலுக்கு நீங்கள் ஒரு சந்தன காப்பு போட்டு ஒரு மயிலுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டால் அந்த மயில் உங்களுக்கு குளிர்ச்சியாகும். இப்படி அவருடைய அவதாரங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது. நீங்கள் வேல் வச்சு கொண்டுட்டு போய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு
வேல் வச்சு நீங்கள் நிறையா பேர் கொண்டுட்டு போகிறீங்க. இந்த வேலை சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து ஒரு படியில் அரிசி கொட்டி அதில் வேலை நிறுத்தி வச்சு அதுக்கு டெய்லி விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வேலாவும் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைஞ்சிருவீங்க. இதுவும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. கையில் பெரம்பு எடுத்துகிட்டு போய் சாமியாடி கொண்டு வரீங்க. அதை எல்லாம் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்து மறுபடியும் அதுக்கு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அந்த முருகனுடைய பக்கத்தில் வைங்க. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் இந்த தைப்பூசத்துக்கு இதெல்லாம் செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த முருகனுக்கு நீங்கள் விளக்கு போடும்போது இந்த 6 விளக்கு நீங்கள் தெய்வம் போடணும். இந்த முருகனுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போதும் விளக்கில் தெய்வம் போடுங்க. அங்கேயும் போய் 6 விளக்கு போடுங்க. இந்த வாட்டி ஒரு முருகனை கும்பிடுவீங்க, ஆனால் 6 பட வீட்லேயும் அன்றைக்கி தைப்பூசம் அங்கே ஜோதி எரியும். அப்போ நீங்கள் ஒரு முருகர் கோயிலுக்கு விரதம் இருப்பீங்க. பழனினா பழனி, திருச்செந்தூர்னா திருச்செந்தூர். அப்போது எல்லா கோயிலுக்கு நீங்கள் யார் எந்த கோயிலுக்கு போனாலும் 6 மண் விளக்கு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றுங்க. உங்களுடைய எல்லா கர்மாவும் ரிலீஸ் ஆகும். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் நான் என்னுடைய தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகி என் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரோன்னு சொல்லி விளக்கு ஏற்றுங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தோஷம் அதோடு நிவர்த்தி ஆயிரும். இப்படி தைப்பூசத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி மனதார வாழ்த்தி உங்களை நான் வேண்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை தைப்பூசம் பக்கத்தில் இருக்கிறனால எல்லாத்துக்குமே நீங்கள் இதை பதிவை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்திருங்க. ஏன்னா இத்தனை பரிகாரங்களும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறத எல்லாரும் செய்வாங்க இல்லையா? ஏன்னா இது தர்ம பரிகாரம். தெய்வத்தை வணங்குறக்காக உங்களோட குரூப்பில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கு தெரியாமல் இங்கோட்டு தெரிஞ்சிருந்தால் நான் செய்வேன்னு கூட நீங்கள் நினைக்கல இல்லையா? அதனால் இது ஒரு தர்ம சிந்தனையோடு இந்த பதிவு. இதை மக்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இங்கே நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோவில் வாசல்லையே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. திருப்பூரில் நம்ம பூலுவப்பட்டி சிக்னலில் ஆஃபீஸ் இருக்குது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் 9361388202 9655715555 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகம்னு ஒன்று எழுதியிருக்கேன். 1736 பரிகாரம் ஒரு 5 கிலோவில் எழுதியிருக்கேன். அது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் பலனடையலாம் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக ஆதிகால பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அடியன் சுப மாரிமுத்து. இந்த 6 வடை வீடு கொண்ட திருமுருகனுக்கு அரோகரா என்று சொல்லி மனதார இந்த பதிவை ஐயாவுக்கு இந்த சேனலை உருவாக்கி ஐயா எல்லா மக்களுக்கும் எளிமையாக காமிக்கிற அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு அபிநயா அம்மா இந்த பதிவை கேட்டதுனால தான் உங்களுக்கு இது கிடச்சிது. அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி நான் இந்த முருகனோடு சேர்ந்து நானும் தைப்பூசத்துக்கு உங்களோடு சேர்ந்து நானும் வருகிறேன் என்று சொல்லி நான் விளக்கேற்றுறேன். நன்றி, வணக்கம். இப்போ தைப்பூச வழிபாடு பற்றி அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும், ஜாதகத்தில் என்ன செவ்வாய் இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக பார்க்குற எங்களோட நேயருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.